ගමේ මේ සිංහල දෙමළ ඒව ભેදයක් නැහැ. මලගේකද මගුල්ගේකට හැමෝම එකතු වෙලා යනවා. පන්සලත් යනවා දෙමළ. තමයි ගොඩ මේ இதுதான் இந்த கரண்ட் தண்ணி போகும். පල්ලෙහා ඔක්කොම அதெல்லாம் உடைச்சிட்டு போயிட்டு ගානක්ම நம்மளுக்கு වතුර காட்ட බිව්වේ මේ. ரோட் இப்படியே போகுது. இந்த இடத்துல அப்படியே ரோட் போகுது. எங்கெங்க எப்படி அப்படியான இடத்து இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? මේ ටැමිල්ලයි පන්සල යනවා අපි කෝවිල් යනවා. මේ ගමේ එහෙම එකක් තියෙනවා. එහෙම බෙදිල්ලක් නැහැ. හැමෝම එකා වගේ ඉන්නවා. எப்படி பாலம் உண்டு அதில் வந்து அட்டையா எடுத்துடுங்களேன் கொஞ்சம். எப்படி இருக்குன்னு பாருங்க பள்ளம். இப்போ அந்த அண்ணா வந்து சிங்களம். இப்போ அந்த அண்ணா வந்து என்ன சொல்கிறார், தம்பி எங்கட இப்போ அந்த அக்காட்ட சொல்லுங்க, எனக்கு சிங்களம் தெரியும் அந்தளவா. இப்போ இந்த அக்காவுக்கும் அந்த அண்ணாவுக்கும் இப்போ ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாக இப்போ நான் ஒரு நன்றி சொல்கிறேன் நான் சொல்லுங்க அவங்களுக்கு. என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, எங்கே நின்று கொண்டு இருக்கோம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். கண்டியில் வந்து நின்று கொண்டு இருக்கிறோம். கண்டியில் குறுகலை என்கின்ற இடத்த போகிறீங்க பாருங்கள். இந்த இடத்துல இருந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்குண்டு உங்களுக்கு பார்க்கக்குள்ளே வந்து விளங்கும். பெரிய ஒரு பள்ளத்தாக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து வீதி ஃபுல்லாக வந்து மூடப்பட்டு விட்டது. ஒரு கிராமத்தை நோக்கி நாங்கள் எங்களுடைய பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கின்றோம். இந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் பல இடங்களில் வந்து இந்த அனர்த்தம் வந்து ஏற்பட்டது. ஆனால் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த வீதி எல்லாமே வந்து பிளாக் ஆகி அவங்களுக்கான உதவிகள் எந்த விதமான உதவிகளும் கிடைக்காம சரியான மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் உதவி செய்கிறதுக்காக வேண்டி போகல, அங்கே வந்து என்ன நிலைமை இருக்குன்றதை பார்க்க போகணும். நம்மளுடைய வந்த தம்பி நம்மளோட ஒரு தம்பி வந்து அழைச்சி கொண்டு போகிறார். நம்மளோட வீடியோ நேற்றைய தினமில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஜோ என்ற தம்பி. அப்போ தம்பி கூறின என்னென்னு சொன்னால், இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு 100 குடும்பங்களுக்கு மேற்பட்ட குடும்பங்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிங்கள அண்ணாவங்க அந்த சகோதர மொழி பேசக்கூடிய அவங்க வந்து இப்போ பார்த்து கொண்டு இருக்காங்களா, அவங்கள முடிஞ்ச உதவிகளை வழங்கி அப்போ நான் நேரடியாக போய் பார்க்க போகிறேன். பாருங்க, இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக வந்து சரிஞ்சு இந்த பக்கம் பெரிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது, ஆறு. அப்போ கீழே வந்து எல்லாமே வந்து இதில் மரங்கள் அது எல்லாமே சரிஞ்சு போயிட்டு இந்த வீதி முடக்கப்பட்டு இருந்து இப்போ தற்போது நம்ம வந்து இப்போ நம்மளை வந்து சரி செஞ்சுருக்காங்க. இப்போ இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் போகல, அங்கால பக்கம் எல்லாமே வந்து இதே நிலைமை தான் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து வாகனத்தை போட்டு ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அப்படி போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். உண்மையிலே கண்டியில் வந்து ஒரு மிகப்பெரிய பாரிய அன்னத்தம் வந்து இடம்பெற்றிருக்கு. நீங்கள் செய்தியில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நேரடியாக வந்து நாங்கள் எல்லா விடயங்களையும் காட்டுறோம். தொடர்ச்சி அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்ற நிலைமை. பாருங்கள் எந்த பெரிய பள்ளத்தாக்கண்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க பெரிய மரங்கள். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கக்குள்ள எந்த விலங்கு தெரியல, அவ்வளோ மோசமாக இருக்குது. வா இங்கே பாருங்க. இப்போ பாருங்கள் இந்த இடம்லாம் ஃபுல்லாக வந்து ரோட் பிளாக் ஆகிட்டு. அப்போ நம்ம வாகனத்தை இதெல்லாம் கொண்டு வரணும். ஜோ வந்து ஆட்டோ வந்து ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கார். இப்போ இதால் பாருங்கள் ஒரு சின்ன ஒடுக்கப்பட்ட ஒரு பாலத்தெல்லாம் வந்து நம்ம போகணும். எப்படி பாலம் உண்டு அதில் வந்து இப்போ ஆட்டோ மட்டும்தான் போகலாம், அதுவும் ஒரு பாதுகாப்பான முறையெல்லாம் போகணும். இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா வத்திட்டு ஏன்னா பெரிய பெரிய மர வேர்கள் அந்த கந்துகள்லாம் கொண்டு வந்து இந்த பாலத்துக்குள்ளே வந்து அப்படியே வச்சிருக்குது. இங்கே பாருங்க. இப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? Okay, thank you. Thanks, Aga. Okay. පාර සුද්ධ කරනවා. දැන් පාර කපනවද? බස් ආයි කරනවා. එහෙම බස් ஒண்ணும் போகல. கொஞ்சம் தூரம் பார்த்தாங்க. எல்லாம் 300 அடிக்கிட்ட கீழே போயிடுச்சு. அது இன்னும் பாலம் செய்கிறாங்க அரசாங்கத்தில், எப்படி எப்போ செய்கிறாங்கன்னு தெரியாது. இப்போ நம்ம அங்கே போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். நீங்கள் கோவிலில் தான் பார்க்கலாம். நடந்தா போகணும், டிவிலால போகலாம். நடந்து போ நிறைய தூரமா? வந்த பாலத்தோட அவன் டிவில நிப்பாட்டிட்டு நீங்க நடந்து போயிட்டு அப்படியே போயிட்டு ஓகே ஜோ உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்களே இவங்க. ஜோ நிறைய தூரமா நடந்து போய் பார்த்து வரலாமா? ஓ நடக்கிறது வந்து பிரச்சனை இல்லை. இதில் ஒரு சாதாரண எத்தனை கிலோமீட்டர்? 1 கிலோமீட்டர் இல்லை, 1/2 கிலோ கொஞ்சம் தூரம். சரி ஓகே அப்போ போமி.
மற்றது இப்போ இந்த இடத்துல இருக்கிற அந்த 4 லயத்துக்குரிய தமிழாக்களையும் பார்க்குறது வந்து இந்த அக்கா அவங்க இந்த வீட்டில் இருக்கிற அந்த அங்கிள் அவங்க தானே. இவங்களால முடிஞ்சது இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இவனே தக்க வேலையும் පුළුවන් දෙයක් නේ ඔයාලත් මෙතන කරන්නේ නේද? ඔව් නැතුව මේ රජයේ මුකුත්ම නෙවෙයි. யாருமே அரசாங்கத்தில் எதுவும் இல்லை எங்களுக்கு. මේ අපි පෞද්ගලිකව දන්න යාළුවෝ இவங்களுக்கு வந்து කන්ටැක්ට් சொன்னா කරලා அவங்க තමයි මේ தான் උදව් කරේ பண்ணி මිනිස්සුන්ට. නැතුව කිසිම කෙනෙක් ආවේ නැහැ බලන්න. හරි හරි හරි. என்ன சொல்கிறேன் இவங்களோட சல்லியால தான் இவங்க அவங்களோட கான்டெக்ட்ஸ் அதை தெரிஞ்சதால தான் அவங்க செஞ்சுட்டு போறாங்க. இதுல வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இதுல இல்ல. ஓகே ஜி நம்ம அங்கே பார்ப்போம் என்ன. ඔයගොල්ලෝ මෙතන උඩ බලන්නකො. ඔය උඩ ඔය අපේ ඉඩම් වල පිටිපස්ස. ඔව් මේ ඉඩම් වල අවසානයේ. මේ වැඩ කරනවා නේ මේ. ඔව් ඔව් අර කාර්ය ගන්න පුළුවන්. මාත්‍යාව මේකෙන් තමයි අපිට ඉලෙක්ට්‍රිසිටි දෙන්නේ. මේකෙන්. මේකේ වතුර කවුරු මල්ලි ඔතනින් දාලා. මේක ඉන්නේ අපි අයියා. මෙතනින් දාලා. ඔව්නේ සංගදීන. ඔතනින් දාලා. இது பெர்மிஷன் எடுத்தா போகணும். இல்லை இல்லை නෑ ප්‍රශ්න. பிரச்சனை இവിടുത്തെ போட்டு தான் போகணும். ஓ நாய் கடிக்குது. இல்லை இல்லை இறங்கு கம்போல போகிற ரொட்டி இது போகிறது இதில் தான். சாமானோ எதுக்கோ வழி இல்லை இந்த பஸ் இல்லை. அதனால பஸ் எல்லாம் நிப்பாட்டி ஒன்றும் போகவே இல்லை இந்த ரோட்டில். ஃபுல்லாக நடந்தான் போகணும். வெள்ளாலும் தான் போகணும். நடக்கும் ஏழாவது தூரம் கூட 1.5 மணி நேரம் போகணும் நடந்து. அதுதான் அதனால கஷ்டமா இருக்கு. இப்போ பாருங்க நாங்கள் இந்த கம்பல் என்ன கம்போல கம்பல் என்ற இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம். இந்த பக்கமாக பெரிய ஒரு குளம் ஒன்று இருக்குது. இந்த பான் கதவெல்லாம் வந்து திறந்துருக்கின்றாங்க. அப்போ அந்த இடத்துல நாங்கள் வந்து ஆட்டோவை போட்டுட்டு அப்படியே வந்து கொண்டிருக்கின்றோம். அதோட முக்கியமாக வந்து இன்னும் ஒரு விடயத்தை வந்து சொல்லணும். நாங்கள் இப்போ நின்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சகோதர மொழி பேசக்கூடிய அந்த அக்காவோட வீட்டு நின்றுனாங்க. அந்த அண்ணா வந்து கொஞ்சம் டவுனுக்கு போயிட்டாங்க. அந்த அண்ணா வந்து ஃபோனில் காய்ச்சிருந்தாங்க. இப்போ அந்த அண்ணாவுக்கு தமிழ் தெரியும். அப்போ என்னுடைய வந்து காய்ச்சிருந்தாங்க. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல வந்து சிங்களவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, தமிழர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இப்போ முஸ்லீம் அப்படி எல்லாருமே வந்து இருக்காங்க. ஆனால் சிங்களவர்களுக்கு அதிகமான உதவி கிடைக்குது தம்பி. இப்போ அந்த அண்ணா வந்து சிங்களம். இப்போ அந்த அண்ணா வந்து என்ன சொல்கிறார், தம்பி எங்கள்ட அந்த சிங்களவர்களுக்கு வந்து அதிகமான உதவி கிடைக்குது. ஏன்னு சொன்னால் இந்த பகுதி எல்லாமே வந்து இப்போ சிங்களவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ அதனால் வந்து அந்த பாஞ்சால் அடுத்தது அந்த வேறு பீகார் இப்படியான அந்த இதுகளூடாக எல்லாம் வந்து அவங்களுக்கு உதவி கிடைக்கிது. இவங்க தமிழாக்கள் என்று சொல்லும்போது ஆனால் அவங்களுக்கு உதவி கிடைக்கிது இல்லை. அதனால் இதை வந்து எனக்கு பார்த்து கொண்டு இருக்கலாம் இருக்குது. என்னால் முடிஞ்சது அவங்களுக்கு கொடுத்து பார்த்தேன். இதுக்கு மேலே வந்து முடியாது அப்படின்ற மாதிரி கதைச்சிருந்தாங்க. இப்போ நம்மளோட தம்பி நம்மளோட வந்த ஜோட்டை வந்து கேட்கும்போது கண்டிப்பாக வந்து அவரும் சொல்லுவார். அப்போ அதோட வந்து பாருங்கள் அந்த அக்கா வந்து ஒரு தனியொரு பெண்மணியாக வந்து ஒரு சிங்கள மொழி பேசக்கூடிய அக்கா. இவங்களுக்கு எப்படியாவது உதவி கிடைக்கணுன்ற நோக்கத்தோடு இப்போ நாங்களோட வந்து கொண்டிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இப்போ அந்த ஆட்டோவை போட்டு நில்லம்ப டேம் அப்போ இந்த இடத்துல இருந்து நாங்கள் அந்த ஊரை பார்க்க போகணும். 1 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போகணும். அப்போ பாருங்கள் எப்படின்ட்டு இனம் மதம் இப்படியான வேற்றுமை பார்க்குறவர்களும் இருக்காங்க. ஆனால் இப்படியான உண்மையை பாருங்கள். இப்படி எல்லாம் உண்மையை இதை பார்க்கக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஆனால் உண்மையிலே நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இப்போ இங்கே வந்தது வந்து ஹெல்ப்பிங் செய்யணும், ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோடு வரல. இப்போ சின்ன பிள்ளைகள் கண்டிப்பாக இருந்தாங்கன்னா கல்விக்காக வேண்டி அவங்களுக்கான அந்த புக்ஸுகள் வந்து வாங்கி கொடுக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு இப்போ நம்மளோட தம்பி ஜோவும் சொன்னதுக்கு பிறகு நான் இவங்களுக்கு ஓகே ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் அது பண்ணணுன்ற நோக்கத்தோட பாப்பா அவங்க இருக்கிற இடத்த என்ற மாதிரி போய் கொண்டிருக்கேன். இப்போ இவங்களுக்கு இது வரைக்கும் அந்த அக்கா தான் செஞ்சு கொண்டிருக்காங்க தம்பி. அவங்களால முடிஞ்சது முடிஞ்சது. இங்கே பாருங்க இந்த பக்கம் எல்லாம் வந்து ஒன்றுமே வந்து போக முடியாது. அதாவது ஒரு மோட்டார் வெஹிக்கிள் மட்டும் போகலாம், அதுவும் பாதுகாப்பான முறையில் போகணும். இந்த மரங்கள்லாம் சரிஞ்சு விழுந்து இப்படி கிடக்குன்னு பாருங்க. பார்த்தீங்களா මේක අල්ලනේ මේ ඇලෙන් තමයි ගොඩ මේ இதுதான் இந்த கரண்ட் தண்ணி போகும். පල්ලෙහා ඔක්කොම එல்லாம் ඔඩජිට දානක්ම වතුර බිව්වේ. මේක මේ හොඳට எல்லாம் உடஞ்சி போய் ඉස්සෙල්ලා ලස්සනට තියුණ ඇල அதனால தான் வீடு வரணும். போகிறதுக்கு போகணும். මේ අයිල දැන්නේ අපිත් දකින්න ගැලරිලාම ගිහිල්ලා
නේද? எப்படி இருக்குன்னு பாருங்க பள்ளம். ஹலோ ரோட் பாதி இல்லை. අර ඩෑම් එක. ஆ ඩෑම්. டேம். என்ன சொல்றாங்க ஜோ அவங்க? ஓ அது வந்து இந்த இதுல தான் தண்ணி எல்லாம் முன்ன போயிருக்குது. ஆ இப்போ வந்து அதெல்லாம் போகல கரண்ட் இல்லை லைன் வந்து கரண்ட் கொடுக்குது காப்பட் ரோடு என்ன மெயின் ரோடு ஓ மெயின் ரோடு மெயின் ரோடு என்னது? மலைக்கு பின்னுக்கு தான் அது இப்படி ஆயிடுச்சு ஆ வாகனம் இல்லை தானே ஓடுற இல்லை தானே அதுதான். இல்லாட்டி நல்லா துப்புரா நல்லா கிளீனாக இருந்துச்சு ரோட்டு காப்பாட்டு தானே இந்த இதெல்லாம் உடஞ்சிருந்தா ஓமோ வெடிச்சு போயிட்டு ரோட்டே இல்லை, பாதி ரோட்டு இல்லை. இதெல்லாம் போடுங்க வீடியோ பண்ணி சரி பாருங்க வா எப்படி கிடக்குண்டு. டவுனுக்கு போகிறோம் இல்லை தான் போடுறோம் ஆ இந்த ரோட்டு இல்லையே இப்போ ஓ அதான். எப்படி போகிறது இங்கே பாருங்க பார்க்குறீங்க தானே பொய் இல்லையே எல்லாம் விளங்கி தானே உங்களுக்கு ம் எதுவுமே போவேடாது சாப்பாடு சாமான் வாங்கவும் கஷ்டம் இங்க பாருங்க நாங்கள் இந்த போய் கொண்டு இருக்கிறது ஒரு காடு தான். இந்த காட்டுக்குள்ளே வந்து நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கோம். 1 கிலோமீட்டர் நடக்கணும். நான் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். ஆனால் உண்மையாக ரோட்டு இங்கே பாருங்க ஒரு தைரியமாக வந்து அந்த அக்கா வந்து நாங்களும் வாரம் தம்பின்னு சொல்லி இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட வந்த ஃப்ரெண்ட்ஸ் மார் அந்த பொடியினர் எல்லாருமே வந்து இப்போ அந்த அக்காட விட நின்று கொண்டிருக்காங்க. இப்போ நாங்கள் இங்கே வந்தது வந்து ஜோ உண்டு, ஐயா உண்டு, நான் உண்டு. ஏன்னா அந்த இடத்த பார்க்கணுன்றதுக்காக வேண்டி ஏன்னா ஆட்டோவில் வந்து எல்லோரும் வர முடியாது. இப்போ காரும் கிட்ட அக்காவுக்கு அப்போ கார் எடுத்து வர அந்த அக்கா கேட்டாங்க. அப்போ காரும் வந்து கொண்டு வரது கஷ்டம். அந்த பாலத்தில் எல்லாம் வந்து காரை கொண்டு வர இயலாது. அப்போ அதனால் அதை போட்டுட்டு ஆட்டோவில் வந்து நாங்கள் அட்டையா எடுத்துடுங்களேன் கொஞ்சம். இந்த அட்டை பொல்லா சாமான் உங்களுக்குலாம் வழக்கம்ல தானே கடிக்குது. 100 நல்ல அட்டை இருக்குது தோணும் அட்டை பிடிக்குது. நடந்து வரக்குள்ள அட்டை வருது ஜோ. ஜோ நடந்து வரக்குள்ள அட்டை வருது. ஓ சரி பாருங்க இதான் வந்து அந்த கம்போல வந்து ஒரு மெயின் பிரதான பாதை இல்லை அப்படி. ஆ ஓ மெயின் ரோடு கம்பள டவுனுக்கு போகிறது நாங்கள் இது தான் ஆ இதில் போயிடாது இப்போ பாருங்க எல்லாம் மூடி சரி பாருங்க இந்த இதெல்லாம் வந்து ரோட் இப்படியே போகுது. இந்த இடத்துல அப்படியே ரோட் போகுது. சரி பாருங்க அந்த பகுதி அப்படியே ஃபுல்லாக இது இல்லை கட்டவுளி. உண்டாப்பா சரி பாருங்க அப்படி ஒரு 300-400 அடி கிட்ட அப்படியே இல்லை. ஒரு மெயின் ரோட் மூடிப்பட்டே போச்சு இது. ரோட் ஓ ரோட் ஃபுல்லாக வந்து பிளாக். இந்த ரோட்டை செய்யறேன்னு சொன்னால் பாரிய ஒரு நிதி வேணுமே இதுக்கு மட்டுமே. இதுக்கு மட்டும் இப்போ அரசாங்கத்தில் சீனாவுக்கு பாடம் கொடுத்துருக்காங்களாம் ஆ வந்து செய்யணும். இந்த தோட்டம் பண்ணிக்க போகிறாங்க. இங்கேருந்து வெட்டி பண்ணிச்சு தான் உயரம் போட்டால் அப்போ 100 அடிக்கு வருமே வரும். ஓ அதானே அப்போ அதனால செய்யலான்ட்டு பண்ணிச்சு தான் செய்யப்படுறோம். அங்கே பாருங்க 300-400 அடிக்கு மேலே வந்து ஃபுல்லாக கொண்டு போயிட்டு அந்த போது மிச்ச ரோட் பார்த்தீங்களா இந்த பார்க்குள்ள உங்களுக்கு விளங்கும் அந்த ரோடு. இந்த உயரம் அப்படியே இந்த இதால் அப்படியே போனது. இந்த இதால் அப்படியே போனது போய் தான் அந்த இடத்துல அப்படி இறங்கி போகும். ஆனால் இப்போ வந்து பாருங்க இந்த அனர்த்தம் ஏற்பட்டதுக்கு பிறகு எவ்வளோ ஒரு பெரிய வெள்ளத்தாகு. ஓ மை காட் அங்கே வரும் அந்த கடைக்கு எங்கே இருக்கு அந்த கடைக்கு ரோட்டில் துண்டு இந்த கடைக்கு பார்த்தீங்களா வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சு எப்படி இருக்கு. அவசரத்துக்கு இப்போ அந்த மக்கள் வந்து ஒரு இடத்தையும் போய்க்கலாம இருக்குது. அங்காலையும் போய்க்கல இஞ்சாலையும் வந்திக்கல அது மாதிரி. ஓ போஸ்ட் எல்லாம் சரி. அப்ப அது வரைக்கும் ரோட் மட்டத்துக்கு தான் இருந்தது. நிலம் சமனா இருந்தது. இதெல்லாம் உடஞ்சிட்டு போயிட்டு அது சரி. இங்க பாருங்க இப்ப ஐயா வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா இப்ப இந்த நாங்க நிக்கிற இந்த உயரம் இருந்து இந்த தெரியுற இந்த இதுக்கு நேரே பிடிச்சி இந்த ஒரு கோடு மாதிரி தெரியுது. இப்ப இதுல இருந்து அப்படியே அந்த கடைக்கு நான் காட்டுறேன். ஓமோ அப்ப பாருங்க இப்ப இவ்வளவு தூரத்துக்கு இங்க இருந்து
அவ்வளோ வரைக்கும் சமதரை இருந்துக்கு. அப்போ 300-400 அடிக்கு கிட்ட மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக வந்து ஏற்படுத்திருக்குது. அந்த பக்கம் போகிறது நம்ம பார்த்த அந்த டேம், அந்த தண்ணீர் நீர்நிலை இந்தா அப்படியே போய் அடிச்சு போயிடுது. இப்போ இதெல்லாம் வந்து இனி வந்து சரி செய்யறா கஷ்டம். ஒரு வாகனம் ஓ இது போய் எடுத்துட்டாங்க வாகனத்தை. இந்த இடத்துல போனேன்னு இதுல தான் போனது. அங்கே மேக்கனே கப்பேக்கு මේකනේ කැබ් එක ගියේ. ඔව් අතන තියෙන කැබ් එක. මේ මෙතන කැබ් එක ගන්න තමයි මේ සුද්ධ කරලා තියෙන්නේ. මේ කැබ් එක මේ හරිය තිබ්බේ. என்ன சொல்றாங்க ஜோ? இது போடங்க அதுல அந்த கெப்ல வந்த ஆளுக்கு விழுந்து கெப் இது போடங்க. கல்லுல தான் இடிபட்டு அதில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஜீப் ஒன்று அப்படி தண்ணீரில் அடிச்சு போயிட்டான் அப்படியே. ஆனால் ஆளை வந்து காப்பாற்றி வச்சான். அப்படி தானே ஐயா? ஆளை காப்பாற்றி ஜீப் போயிட்டு டீப்பை எடுத்தாச்சு. அப்புறம் எடுத்தாச்சா? ஊர் அக்கெல்லாம் சேர்ந்து எடுத்தாச்சு. இங்க பாருங்க, இந்த டேம்ல இருந்து தண்ணி போறதால இந்த பக்கத்திலே வந்து 2 பக்கங்களும் பாறைகள் அப்படி இருக்குது, மலைச்சொடர்கள். இந்த இடத்துல இந்த எப்படி அந்த குழி மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்களா இந்த பாறைகள். ஆனால் வீதியில் பார்க்கல உங்களுக்கு எந்த விலங்குன்னு தெரியல. அந்த பூசி மினுக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்குது அந்த பாறைகள் எல்லாம். எவ்வளோ ஒரு பள்ளம். இப்போ நாம் அங்கே பார்த்துருந்தோம், அந்த எல்லாமே இந்த அடித்து போயிட்டு. அப்போ அதற்குரிய அந்த டேம் தான் இந்த டேம். හරි සමගිය. ආයෙත් උනේ ඉන්නකොටක ඒකට අපිට කියන්න බෑනේ. ඒව රජේ හරි. முத்துமாரியம்மன் கோயில் மட்டும் அமைச்சிருக்காங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 30 பேர் அப்படி தான் இருக்காங்க. இது மற்றவங்களை எல்லாம் சேர்த்தா ஒரு 40-50 பேர் வருவாங்க. அப்போ அவங்க அவ்வளோ பேரும் சேர்ந்து ஒரு சின்ன சாதாரணமான ஒரு சின்ன கோயிலை வந்து இந்த இடத்த கட்டிக்காங்க. அதை விட முடியாமல் அப்படி இருக்குது. சரி நம்ம போவோம். அண்ணா இதுக்குள்ளே வந்து எத்தனை குடும்பம்ண்ணா இருக்குது? தமிழ் குடும்பங்கள் எத்தனை? 20 குடும்பம். 20 மேலே இங்கே இடத்துல 20 மேலே 9 29 29 என்ன ஜோ? தம்பியோட பேர் என்ன பேர்? சிரான். எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க தம்பி? 5ஆம் ஆண்டு. உங்களோட இடம் இதானா? உங்களோட இடத்த மண் சரிவு ஏற்பட்டதா? டேம் கிட்ட தான் ஏற்பட்டது. இப்போ அந்த டேம் அந்த இதில் உடைஞ்சதால பஸ் போக்குவரத்து எல்லாம் நின்று தானே. அம்மா இப்போ உங்களோட இங்கே இருக்கிற நம்ம தமிழாக்கள் எல்லாரையும் வந்து இந்த அக்கா அவங்க ஹெல்ப் பண்ணி பார்க்காங்க ஏன்னா அவங்களால முடிஞ்சது. தமிழ் குடும்பங்கள் 29 இருக்குன்னு 29க்கு எந்த விதமான ஹெல்ப்பும் கிடைக்கல. என்னடா இந்த டேமு கிட்ட அந்த பெரிய பிரச்சனை ஒன்று ஏற்பட்டதால அதனால எங்களுக்கு போறதுக்கு வர்றதுக்கு வழி இல்லை. ஒன்றும் வழி இல்லாம இருக்கீங்க. வைக்கலாம் போறதுக்கு ஏலாது. கால் ஒட்டத்தோட வீட்டில் தான் இருக்கோம்ப்பா. போறதுக்கு வர்றதுக்கு ஏலாது எங்களுக்கு. தனியா முந்தியெல்லாம் தனியா போயிட்டு மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வருவோம். இப்போ போக ஏலாது. தனியா போயிட்டு எடுத்துட்டு வர ஏலாது. வாகனத்திலேயே அங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றி போறாங்க. அப்படி நம்மளுக்கு போக தெரியாது. என்னைக்கும் போற பாதையில தான் போக தெரியும். அதனால இந்த வீட்டோட இருக்கப்பா. இந்த இடத்துல இருந்து திரும்ப இறங்கி போகணும் கீழே. இதுல வந்து சிங்களாக்களும் இருக்காங்க, தமிழாக்கள் இருக்காங்க. அப்படியா? ஒரு குடும்பம் தான் சிங்களாக்கள். ஒரு குடும்பம் தான். இதுல வந்து ஒரே குடும்பம் தான் சிங்களாக்கள், மற்ற எல்லாமே தமிழாக்கள். இப்போ தமிழாக்கள் இப்போ யாருமே என்ன பொறுத்தவரையில் நம்ம தமிழாக்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணல. அந்த சிங்கள இந்த நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த அக்கா அவங்க இந்த அண்ணா அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. சரி போவோம். என்ன இடம்?
நில்லம்பு நில்லம்பு குருக்கல நில்லம் குருகல நில்லம்பு கண்டியில் இந்த குருகல நில்லம்ன்ற இடத்துல இந்த 29 குடும்பத்துக்கும் எந்த விதமான ஹெல்ப்பும் இது வரைக்கும் கிடைக்கல. இந்த குட்டி தம்பியாக்கள்லாம் விளையாடுறாங்க. எங்கெங்க அப்படியான இடத்து இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? அதோட முக்கியமான ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துல வந்து 29 தமிழ் குடும்பங்கள் இருக்குது. இந்த 29 தமிழ் குடும்பங்களையும் தாண்டி ஒரு 10 இருந்து 15 உள்ள வந்து சௌர மொழி பேசக்கூடிய நம்முடைய சிங்கள குடும்பங்களும் வந்து இந்த இடத்துல இருக்காங்க. அப்போ நம்ம வந்து இவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டு இவங்களுக்கு பண்ணணும்னு சொன்னால் அது நம்ம வந்து வேத்துவ காட்டுற மாதிரியும் பிரிவினவாதம் காட்டுற மாதிரியும் இருக்கும். என்னத்துக்காக சொல்கிறேன்னு சொன்னால், நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய உறவுகளை வந்து இதுவரைக்கும் பார்த்து கொண்டு இருந்தது சகோதர மொழி பேசக்கூடிய நம்மளை வந்து இந்த கூட்டி வந்த அந்த அக்கா தான். இந்த 29 குடும்பங்களுக்கான அந்த உதவிகளையும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்துட்டு இருந்தவங்க. அப்போ நம்ம இவங்களுக்கு மட்டும் உதவி செஞ்சுட்டு போனோம்னு சொன்னால் இப்போ அந்த அக்கா ஏதாவது கண்டிப்பாக யோசிப்பாங்க. அப்போ அதனால் நம்ம செய்கிறதாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் சேர்த்து 40 இருந்து 45 குடும்பங்களுக்குள்ளே ஏதாவது உணவுப் பொருட்களை ரெடி பண்ணி கொடுக்கணும். எந்த ஒரு ஏற்பாட்டோடையும் நான் வரல. இப்போ வீடியோ உடனே போடுவேன்னு தெரியல. வீடியோ போட்டு அதுக்கு ஹெல்ப் கிடைக்கான்னு நம்ப முடியாது. இப்போ தனியாக வந்து பேசக்கூடிய உறவுகள்கிட்ட தான் கண்டிப்பாக வந்து பேசி பார்க்கணும். பேசி பார்க்க சொன்னா கேட்கக்கூடிய அண்ணாவங்க அக்காங்க இருக்காங்க நிறைய பேர். கண்டிப்பாக பேசினா கிடைக்குமென்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ போயிட்டு உடனே வந்து பேசிட்டு காலையில் வந்து இதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறா இருந்தால் என்ன நடக்க போன்னு தெரியல. பார்ப்போம். சரியான யோசனையாக இருக்குது எனக்கு வந்ததும். என்னென்னு சொன்னால் நம்ம வந்து எந்த ஒரு ஏற்பாட்டோடையும் வரல. இப்போ அவங்கள வந்து வீடியோ பண்ணி போட்டு அதை வீடியோ பார்த்துட்டு உதவி கிடைச்சி அப்படி நின்று செய்யக்கூடிய மாதிரி இல்லை. உடனே செய்யணும். ஏன்னா நம்மளும் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய நாள் கூட ஸ்டே பண்ணி நிற்க முடியாது. இப்போ இன்றைக்கு நின்றா ஓகே, நாளைக்கு நிற்கலாம், அதையும் தாண்டி நிற்க முடியாது. சரி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. சரி, இப்போ குட்டி பாபா வந்தான்னு எங்களோட வந்து வந்தவங்க அக்கா வந்து அப்படி தூக்கிட்டு வந்தவங்க உண்மையில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு சொன்னால், இப்போ நம்ம இங்கே வந்து நம்ம இந்த அனர்த்தம் இடம்பெற்றதை பார்த்து அதை வந்து வீடியோ எடுத்து போடணும்னா வந்து, ஆனால் உண்மையிலே நான் திரும்ப சொல்கிறேன், கண்டிக்கு வரும்போதும் அந்த ஹெல்ப் பண்ணணும், வீடியோ எடுத்து போட்டு நம்ம நின்று அதை வந்து எடுத்து கொடுக்குற அதுக்கு வந்து டைம் வந்து காணாது. அப்போ நிறைய பேருக்கு விளங்கும். அப்போ அதனால் வந்து இப்போ பாருங்கள், வந்தாலும் ஏதோ ஒரு அந்த கடவுளோட சித்தத்தால் வந்து தம்பியும் அழைச்சிட்டு வந்து இப்போ இந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிட்டுது. இப்போ 29 நம்முடைய தமிழ் குடும்பங்களையும் இப்போ இந்த அக்கா தான் வந்து பார்த்து கொண்டிருக்காங்க. இந்த அக்காவும் அண்ணாவும் இவங்களுக்கு நாங்கள் எப்படி சொல்கிறோம், ஒட்டுமொத்த தம்பிஞ்ச வாங்களே. இப்போ அந்த அக்காட்ட சொல்லுங்கள், எனக்கு சிங்களம் தெரியும் அந்தளவா. இப்போ இந்த அக்காவுக்கும் அந்த அண்ணாவுக்கும் இப்போ ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பாக இப்போ நான் ஒரு நன்றி சொல்கிறேன் நாம சொல்லுங்க அவங்களுக்கு. අක්කා මේ මෙයා ස්තුති කරනවා. දැන් ඔයා කරන උදව් වලට. ඒ කියන්නේ අර මේ දැන් වීඩියෝස් බලන අයගේ එහෙම හැමෝගෙම ඒ කියන්නේ යා ස්තුති කරනවා. හරි. என்னடா இப்போ சில நேரம் இந்த வேதையும் சொல்லுங்க. இப்போ சில ஆக்கள் வந்து அந்த இனம் மதம் மொழி இப்போ தெரியும் தானே, பிரிவினவாதம் எல்லாம் பார்க்குவாங்க. ஓய் அம்மா கூப்பிட்டு கத்துறாங்க. ஓகே 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 அப்போ இப்படி பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு இது பார்த்தோன்னே எனக்கு உண்மையில ஒரு ஷாக் ஆகிடுது. இப்போ எனக்கு அந்த கதைக்கிறது வரல, விலங்கு தானே உங்களுக்கு. ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறேன்னு தெரியாது, வந்து சில விஷயங்களை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது. அப்போ அதையெல்லாம் தாண்டி இப்போ இந்த அக்கா அந்த அண்ணா வந்து 29 தமிழ் ஆக்களையும் வந்து தண்ட ஒரு உறவு அந்த அண்ணா வந்து கதைக்குள்ள கதைச்சி இருந்தார். தம்பி இங்கே வந்து சிங்கள ஆக்களுக்கு எல்லாருக்கும் உதவி கிடைக்குது, உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டா இருந்தீங்க. அப்போ அண்ணா வந்து இப்போ நான் நினைச்சேன்னா டவுனில் நிற்காருண்டு. அண்ணா வந்து இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் நின்று கொண்டு இருக்கார், ஜென்ரல் மேனேஜராக ஒரு ஆஃபீஸில். அப்போ அண்ணா வந்து கதைக்குள்ளே சொல்லியிருந்தார், தம்பி சிங்களாக்களுக்கு வந்து நல்ல ஹெல்ப் கிடைக்கிது, இப்போ தமிழாக்களுக்கு இங்கே ஹெல்ப் கிடைக்கிது இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய அந்த பீகார் அடுத்த இந்த பஞ்சாலை இப்படி அந்த சில அமைப்புகளூடாக இவங்களுக்கு ஹெல்ப் செய்கிறாங்க. ஆனால் தமிழாக்கள்ன்றதால இவங்களை வந்து ஒதுக்கி இவங்களுக்கான நிறைய ஹெல்ப் வந்து கிடைக்கிது இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அப்போ தம்பியை வந்து அதை சொல்லி தெரிஞ்ச அப்போ அழைச்சிட்டு அந்த சில விஷயங்களை வந்து கதைச்சிருந்தார். ஆனால் அதையும் தாண்டி அவங்களால முடிஞ்ச அக்கா அவங்க அந்த அண்ணா செய்கிறாங்கன்னும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் அவங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் நன்றி சொல்லுங்க. ஏன்னா இப்போ இந்த வீடியோவையும் நம்முடைய நிறைய தமிழ் உறவுகள் பார்ப்பாங்க. அக்காட பேரையும் அடுத்த அண்ணாட பேரையும் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கேட்டு சொல்லிவிடுங்க. මේ වීඩියෝ එකක් ගොඩක් සමහර කට්ටිය බලනවා. මෙයාට සතුටු වෙලා අර
සමහර අය ඉන්නවා ජාති ભેද බලලා උදව් කරන අය. ඒ වගේ නැතුව ඔයා ගොඩාක් මිනිස්සුන්ට උදව් කරන කියලා එයා හැමෝගෙම අර සම්මේ ඔයාට මේ ස්තුති දැන් කරනවා. මේ ගමේ මේ සිංහල දෙමළ ඒව ભેදයක් නැහැ. මලගේකද මගුල්ගේකට හැමෝම එකතු වෙලා යනවා. පන්සලත් යනවා දෙමළ අය. මේ ටැමිල් අය පන්සල යනවා අපි කෝවිල් යනවා. මේ ගමේ එහෙම එකක් තියෙනවා. එහෙම බෙදිල්ලක් නැහැ. හැමෝම එක වගේ வந்து எப்படின்னா இவங்க பன்சலைக்கும் போவாங்களாம் கோவிலுக்கும் போவாங்களாம். அது தமிழாக்களும் அதே மாதிரி தான் பன்சலைக்கு கோவிலுக்கு எல்லாத்துக்கும் போவாங்களாம். அப்போ அதனால இந்த அந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நன்றி அக்கா. நாங்கள் போயிட்டு வரோம். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சதை ஏதோ ஒன்று செய்வோம் என்று சொல்லுங்க. அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. අනිවාර්යෙන් මේ උදව් කරන්න. හරි. සිංහල දෙමළ බලන්නට ඔක්කොටම එක සමාන උදව් කරමු. யாரையும் எந்த ஒரு இதுவும் பார்க்காம எல்லாத்துக்கும் ஒரே இதில் உதவி செய்வோம் அப்படிங்கிறாங்க. அதானே நான் முன்னாடியே கதைச்சிட்டேன். நான் அவரோட ரெண்டு 29 தமிழாக்களுக்கு மட்டும் செய்தோம்னு சொன்னால் அது நம்ம வந்து பிரிவினமாக பார்க்குற மாதிரி போயிடும். அப்படி செய்யல. அப்படி செய்கிறதா இருந்தால் எல்லாருக்கும் செய்யணும். இல்லைன்னு சொன்னால் இதை வந்து செய்யாமல் இந்த ஒரு நிலைமையை வந்து வெளிக்கொண்டு வந்தோமா இல்லை இப்படி எடுத்து போட்டோமா இல்லை போடாமல் விடுறோமா நம்ம நம்மளோட வாட்டில் போயிடணும். ஏன்னா கொஞ்சம் பேருக்கு செஞ்சு கொஞ்சம் பேருக்கு செய்யாமல் விட்டோம்டா அது ஒரு பிரச்சனைன்னு விட அது ஒரு மனஸ்தாபம் என்ன. ஓகே, அப்போ நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்கின்றோம். திரும்ப வந்து இன்னும் சில இடங்களுக்கு போகணும். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. அப்போ இனி வந்து டவுனுக்கு போய் ஒரு ஹோட்டல் ஒன்று எடுத்து ஸ்டே பண்ணணும். சரியான மாதிரி மழை அடமழை பிடிச்சி கொண்டு இருக்குது. பல இடங்களில் மண் சரிவு, சில கிராமங்களே ஒட்டுமொத்தமாக இல்லாமலும் போயிருக்குது. உயிரிழப்புகள் நேரடியாக வரும்போது தான் thank you කියන්න මෙහෙට ආවට මේ පාරවල් වල දැන් සමහර අය එන්නේ නැහැනේ මෙහෙ පාරවල් වලට. මොකද කඳු ඇවිල්ලා ඒ ලොකු රිස්ක් එකක් ගන්න නැහැ. ඒකින්ද ගොඩක් මෙහෙට මේ ඩොනර්ස්ලා එනවා අඩුයි. එන්නෙම නැති තරම්. වතුරවත් නැතුවනේ අපිට හිටියේ. වතුර බින්දුවක්වත්. එතකොට මේ වෙලාවේ මෙයා අපේක ලොකු දෙයක්. ඒ රිස්ක් ටැන් වලට ගිහිල්ලා ඒ තැන් බලලා නේ ඒ බලපු එක ලොකු දෙයක් මෙයාගේ ජීවිතේ තරම් ගිහිල්ලා. இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி பக்கத்து நீங்க ரொம்ப ரிஸ்க் ஒன்று எடுத்து வந்திருக்கீங்களா அதுக்காக அவங்களும் உங்களுக்கு தேங்க் பண்றாங்க. ஏன்னா ஆக்கள் பெருசா இது வாரதில்லை இந்த பக்கம்லாம். அதான் அப்போ அதனால நீங்க வந்து பார்த்து இவ்வளோ ஒரு உதவி செய்யறதுக்கு நீங்க முன் வந்ததுக்காக அவங்களும் உங்களுக்கு தேங்க் பண்றாங்க. ஓகே, பிரச்சனை இல்லைக்கா. ஓகே, அதை நான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்த வந்து இப்போ நிறைய பேர் வாரதே இல்லை, கண்டுகொள்றே இல்லைண்டா. அப்படி ஒரு இடம் இருக்கேனே தெரியாண்டு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா தெரிஞ்சுருந்தா வந்திப்பாங்களே. என்ன சொல்கிறீங்க? சரி ஓகே, நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம். அப்போ அந்த பக்கமாக சின்ன சின்ன பிள்ளைகள் நின்று இருக்காங்க. அக்காங்களுக்கு அந்த குட்டி பாபாக்கள் எல்லாம் வந்து இருக்காங்க. தம்பி எல்லாருமே வந்து வந்த உடனே வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாரோட எல்லாரோடையும் வந்து அன்பாக வந்து பேசினா கதைச்சாங்க. ஒரு சகோதரமாக வந்து எங்களையும் நினைச்சு எல்லாருக்குமே தொட்டு முதல் நன்றி. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை எங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். பாய்.